மற்றொரு அண்மை செய்தி. சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீர் சேமிப்பு குளங்கள் அமைத்தல் உள்ளிட்ட திட்டங்களை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தனி நீதிபதியின் இடைக்கால உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு குறித்தான விவரங்கள். வணக்கம். இன்னைக்கு கிண்டி ரேஸ் கிளப்பிற்கு குத்தகைக்கு வழங்கப்பட்ட 160 ஏக்கர் நிலத்திற்கு 730 கோடியே 86 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கியாக செலுத்தும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. வாடகை பாக்கியை செலுத்த தவறினால் ரேஸ்கோர்ஸ் நிர்வாகத்தை வெளியேற்றி நிலத்தை சுவாதீனம் எடுக்கலாம், அந்த நிலத்தை அரசு பொது பயன்பாட்டிற்காக பயன்படுத்தலாம் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதையடுத்து குத்தகையை ரத்து செய்த தமிழக அரசு சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பிடமிருந்து மீட்கப்பட்ட இடத்தில் 118 ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக பசுமைவெளி பூங்கா மற்றும் மழைநீரை சேமிக்க 4 குளங்கள் என மழைநீர் சேகரிப்பு திட்டமும் அமல்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த திட்டங்களை அமல்படுத்துவதை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி குமரேஷ் பாபு ஏற்கனவே உள்ள நிலை தொடர வேண்டும் என்று தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி முகமது ஷபிக் அடங்கிய அமர்வு முன்பாக இன்றைய தினம் விசாரணையாக வந்தது. அப்போது ரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் ஏற்கனவே இந்த வழக்கில் நீதிபதி SM சுப்பிரமணியம் விசாரித்து உத்தரவு பிறப்பித்ததால் இந்த வழக்கை அவர் விசாரிக்க கூடாது என்றும் வேறு அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என்றும் தனி நீதிபதி உத்தரவில் தலையிடக்கூடாது என்று வாதங்கள் அறிவித்தார். தமிழக அரசின் வருவாய்த்துறை சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்தது வேறு வகையான வழக்கு என்றும் இந்த வழக்கு வேறு என்றும் தொடர்ந்து இதே அமர்வு விசாரிக்கலாம் என்றும் நிலத்தின் தற்போதைய மதிப்பு 6800 கோடி ரூபாய் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். தனி நீதிபதியின் இந்த உத்தரவை நீக்க வேண்டும் என்றும் பொதுநலன் கருதியே திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திட்டங்கள் தொடர அனுமதிக்க வேண்டும் என்று அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதிகள் தனி நீதிபதியின் இடைக்கால உத்தரவை ரத்து செய்து தமிழக அரசு பொதுநலன் கருதி திட்டங்களை மேற்கொள்ளலாம் என்று கூறி உத்தரவிட்டிருக்கிறது. தற்போது மழைக்காலம் என்பதனால் திட்டங்கள் அவசியம் எனவும் குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.